Beloved brothers, sister and friends, greetings to all of you in the sweet name of our Lord Jesus Christ. How are you all? Hope you are all very well with the blessing of our Lord Jesus Christ. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படிங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா? வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிங்க, நிச்சயமாக அதற்குரிய பலன் உங்களை வந்து சேரும். டுடேஸ் டாபிக் இஸ் மேக் யூர் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சில் வந்துட்டு ஒரு சில மூப்பர்களுக்கு மெம்பர்களை பிடிக்காது, மெம்பர்களுக்கு மூவரை பிடிக்காது. ஸோ அவங்கள சரிப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லை. இருந்தாலும் இயேசு விட்டு சென்ற பணி, அதாவது நல்ல நண்பர்களை நம்முடைய திருச்சபையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அந்த ஒரு பணியை செய்யும்போது நமக்கு ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் வந்துட்டு திருச்சபை திருத்த வேண்டியது நம்முடைய கடமை இல்லை, அது கடவுளை பார்த்துக்குவார். நம்முடைய வேலையை நாம் செய்வோம். அப்படி நாம் திருச்சபையில் ஒரு நல்ல நண்பர்களை கொண்டு சேர்க்கும்போது 3 காரியங்களை குறித்து நாம் சிந்திப்போம். அதாவது முதலாவது காரியம் என்னன்னு சொன்னாக்கா, வேதம் சொல்கிறது, லெட் மீ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் இன் த லெட்டர் ஆஃப் எப்ரியோ சாப்டர் 10 verses 25. எபிரேயர் 10:25. சபை கூடி வரலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். Let us not neglect meeting together as some have made a habit, but let us encourage one another. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஒரு சில பேருக்கு வந்துட்டு காலையில் நடைப்பயிற்சி செய்கிற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இப்போ வழங்கும்போது நடைப்பயிற்சி செய்யும்போது வந்துட்டு பார்க்கில் வந்து நம்ம நிறைய பேர் பார்ப்போம், தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ. அப்படி பார்க்கும்போது அவங்கள ஒரு சிறிய புன்முறுவலோடு பார்த்து அவங்களோட பேசி பழகுவோம். அப்படி பேசி பழகும்போது அவங்களுடைய பிடிச்ச காரியங்களை நம்ம அவங்களோட பேசி பழகும்போது அவங்க நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ இந்த முறையில் கூட நம்ம ஒரு சில நண்பர்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது காரியம் என்னென்னு சொன்னாக்கா, நம்ம அப்படி நம்மோடு நடைபெற்று செய்து கூடி வரும்போது, சேர்ந்து நடந்து வரும்போது வெட்டி பேச்சு, தேவையில்லாத பேச்சு, அரசியலை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேசாமல் வந்துட்டு வாழ்க்கைக்கு உபயோகமுள்ள ஒரு நல்ல காரியங்களை பற்றி பேசுவோம். அதாவது வந்துட்டு வேதத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை குறித்து பேசும்போது நிச்சயமாக அந்த நண்பர்கள் கூட இயேசு ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படும் என்று சந்தேகம் கிடையாது. அப்படியாக ஒரு நல்ல நண்பர்கள் நாம் தெரிந்து கொள்வோம். மூன்றாவதாக, நம்முடைய வீட்டிலோ இல்லை வந்து திருச்சபையில் வந்து நல்ல விசேஷம் நடக்கும்போது அவங்களையும் சாப்பாட்டு கூடுவோம், அவங்களுக்கு நல்ல மாதிரி கவனிச்சிக்கும். அப்படி செய்யும்போது அவங்க நமக்கு ஒரு நல்ல பிரியமும் கிடைக்கும், நம்மளையும் அவங்க நல்லா நேசிப்பாங்க, அவங்களும் நம்மளை நல்லா நேசிப்பாங்க. இது மாதிரி ஒரு காரியங்களை நம்ம செய்யும்போது மனசுக்கு திருப்தி நல்லா இருக்கும். ஆகவே கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு சிறிய பாடலோடு. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினமும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி வந்து அதுக்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து என்னுடைய தேவைகளை நீர் கொடுத்து எங்களை வழித்தல வேண்டும் என்று இறைமையை நேசிக்கும் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you friends. See you in the next reel. Till then, it's Arul from Bangalore. Before that, may this Sunday brings you love, peace and happiness to you and to your family. Bye bye. God bless you.